இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு பொழுதையும் கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்களால் அன்றாடம் நிறைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 396வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சிகரம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். அதன் முதல் பாகமான இன்று நாம் இதயத்தின் மொழி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக அன்பு சகோதரி அவர்கள் ராஜேஸ்வரி அவர்கள் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார். இணைய தொடர்பில் ஏற்பட்ட சிறு சவால் காரணமாக அவரால் தற்பொழுது நிகழ்வில் இணைய இயலாத சூழலால் இப்பொழுது நாம் இந்த இதயத்தின் மொழி குறித்த ஒரு பார்வையினை அவர்கள் இணையும் வரை தொடர்வோம். பிரதிபலித்தலும் பின்பற்றுதலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. வெவ்வேறு விரல்களைப் போல் அவர்கள் வேறுபடுகின்றார்கள். இரட்டை குழந்தைகள் கூட ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை. யாரையாவது ஆசானாகக் கொண்டு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது. கைப்பிடித்து எழுத கற்றுக்கொள்வது போல கைவிரல் பிடித்து நடக்க பழகிக்கொள்வது போல் யாரையேனும் சார்ந்து வாழ்க்கையை நுகர்வது இலகுவாக இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்தவர் செய்வதை அப்படியே செய்து, அடுத்தவர் சொன்னதை அப்படியே சொல்லி, புறவயமாக தன்னை மாற்றிக்கொண்டு தன் தனித்தன்மையை ஆழ்ந்து உள்ளுணர்விற்குள் தள்ளி அமுக்கிவிடுவது. பிரதிபலித்தல் கடினம், அது இயல்பாக நிகழ்வது. பிரத்தினியங்கள் இல்லாமல் கூடுவது. வெகுகாலம் அதற்கு தேவைப்படுகின்றது. பின்பற்றுவது மூலத்தைப் போல அப்படியே செய்வது. போல செய்கின்ற போதெல்லாம் மூலம் எப்பொழுதும் நீர்த்துத்தான் போகின்றது. போல செய்கின்ற போதெல்லாம் தன்னை தனித்தன்மையோடு உருவாக்கிய இருத்தலை, இயற்கையின் இனிமையை மறுதலிக்கின்றான் மனிதன். போல செய்கின்ற போது எதிர்பாராத சூழலில்
தடுமாற்றம் ஏற்படுகின்றது. போல செய்வது அருவருப்பானது, ஆபத்தானது. சுயத்தை தொலைக்கின்றவன் மிக சிறந்த போல செய்பவனாக மாறுகின்றான். பிரதிபலிப்பது அற்புதமானது. சுயத்தை உணர்பவனால் மட்டுமே பிரதிபலிக்க முடியும். எத்தனை பேர் பிரதிபலித்தாலும் மூலம் அப்படியேதான் இருக்கும். அழகிய முழு நிலவை குளம் பிரதிபலிக்கின்றது. எத்தனை குளம் வேண்டுமானாலும் அதை பிரதிபலிக்கலாம். குளத்தின் நீர் தெளிந்திருந்தால் மட்டுமே நிலவை பிரதிபலிக்க முடியும். பிரதிபலிப்பதற்காக நிலவோ குளமோ முயற்சி செய்வதில்லை. குளம் குளமாகவே இருக்கிறது. அதன் நீர் நீராகவே இருக்கிறது. பிரதிபலிக்கும் பொழுது அதன் நீர் இன்னும் இன்னும் அழகாக இருக்கின்றது. ஒரு குருவிடம் மாணவனாக இருக்கின்றவன் போல செய்கின்றான். சீடனாக இருக்கின்றவன் பிரதிபலிக்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த உள்ளுணர்வின் பார்ப்பட்டு தன் சுயத்தினை உணர்ந்து குருவின் வயப்படும் பொழுது அகவய நிகழ்வுகளால் அந்த பிரதிபலிப்பு ஏற்படுகின்றது. போல செய்கின்றவன் வாழ்கின்ற காலத்தில் வாசிக்கப்படுகின்றான். பிரதிபலிப்பவன் வாழ்ந்த பிறகும் நேசிக்கப்படுகின்றான். போல செய்பவன் உணராமல் அறியாமல் மேலோட்டமாக வாழ்கின்றான். பித்தளையை தங்கம் போல் செய்யும்போதுதான் அது மட்டமாக கருதப்படுகின்றது. பித்தளை தனி உலோகம் அல்ல, மனிதனின் கண்டுபிடிப்பு. பூனையை பற்றியே பழித்துரைக்கும் முதுமொழிகள் எல்லாம் அது புலியைப் போல செய்வதாக மனிதன் கருதி கொண்டதனால்தான். குளத்தில் பிரதிபலிக்கின்ற நிலவு கர்வம் கொள்வதில்லை. காரணம், அதுவே சூரியனின் பிரதிபலிப்பு என்பது அதற்கு தெரியும். உண்மையான குரு யாரும் தன்னைப் போல் செய்ய வேண்டும் என்று விரும்புவதில்லை. காரணம், அவரே அவரது குருவை பிரதிபலிப்பார் என்பது அவருக்கு தெரியும். கியூட்டி என்கின்ற குரு அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் தன் ஆள்காட்டி விரலை உயர்த்தி பதில் சொல்வது வழக்கம். அவரிடம் பணி செய்த சிறுவன் அவரைப் போலவே ஆள்காட்டி விரலை உயர்த்தி போல செய்து கொண்டிருந்தான். அவனிடம் அவன் குரு என்ன போதித்தார் என்று கேட்டால், ஆள்காட்டி விரலை அவரைப் போலவே உயர்த்தி காண்பித்தான். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட குரு அவனை பிடித்து அவன் ஆள்காட்டி விரலை துண்டித்தார். அந்த சிறுவன் கத்திக்கொண்டு ஓடினான். குரு அவனை கூப்பிட்டு தடுத்து நிறுத்தினார். அவன் அவர் பக்கம் தலைவி திருப்பிய போது குரு தன்னுடைய ஆள்காட்டி விரலை வழக்கம் போல்
உயர்த்திக் காண்பித்தார். அந்த நிமிடத்தில் அந்த சிறுவன் விழிப்புணர்வு பெற்றான். இறக்கிற நேரத்தில் தன் சீடர்களையெல்லாம் அழைத்து, நான் என் ஜென் விரலை என் குருவிடமிருந்து அடைந்தேன். ஆனால் வாழ்வின் நாள் முழுவதும் அதை என்னால் நீக்க முடியவில்லை என்று கூறிவிட்டு உடலை விட்டு பிரிந்தார். குரு ஆள்காட்டி விரலை உயர்த்தியது பிரதிபலிப்பு அல்ல, போல செய்தது. அதனால்தான் வாழ்நாள் வரை அவர் அந்த ஜென் விரலை அவரால் நீக்க முடியவில்லை. உண்மையான மெய்ஞானத்தை அடைய முடியவில்லை. சிறுவன் தன்னிடமிருந்து போல செய்தபோது அவனும் அந்த விரலையே பிடித்து கொள்ளக்கூடாது என்றுதான் அவன் விரலை வெட்டினார். சிறுவன் உண்மையான சீடனானான். குரு மாணவனாகவே இருந்துவிட்டார். அவர் விரல்களை வெட்டியது கருணையினால் தானே தவிர தன்முனைப்பினால் அல்ல, அன்பினால் தானே தவிர அகந்தையினால் அல்ல. போல செய்வதை நிறுத்தியபோது சிறுவன் விழிப்புணர்வு பெற்றான். இறுதியாக தம் சீடர்களை நோக்கி உண்மையை ஒப்புக்கொண்டபோது குரு கூட விழிப்புணர்வு பெற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். நிலவை காட்டும் விரலே நிலவாவது இல்லை, கண்ணாடியே உருவங்களாவது இல்லை. ஆம், நமது வாழ்வியல் பயணத்தில் நாம் பின்பற்றுபவர்களாக இல்லாமல் பிரதிபலிப்பவர்களாக மாற்றம் பெறுவோம். நமது வாழ்வியல் படிநிலைகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். சோளக்காட்டு பொம்மை. நீங்கள் சோளக்காட்டு பொம்மையை பார்த்திருக்கலாம். சோளக்காட்டு பொம்மைகளுக்கு பெரிதாக எதுவும் வேலை இல்லை. அவை உழ வேண்டியதில்லை, உரமிட தேவையில்லை, களை பறிக்க வேண்டியதில்லை, கதிரறுக்கவும் வேண்டியதில்லை. அப்படி எதுவுமே வேலை செய்யாமல் அவற்றுக்கு என்னதான் வேலை? அவற்றுக்கு இருக்கும் ஒரே வேலை, வெயிலானாலும் பனியானாலும் மழையானாலும் குளிரானாலும் அங்கே இருக்கும் பயிர்களை பாதுகாக்கின்றதே அதனுடைய வேலை. பாதுகாப்பது என்றால் கைகளை உயர்த்தியோ கால்களால் ஓடியோ அவை பாதுகாப்பதில்லை. மாறாக வெறும் இருத்தலால் மட்டுமே பயமுறுத்துவது அவற்றின் வேலை. தின்ன வருகின்ற பறவைகளை மனிதன் போன்ற தோற்றத்தில் இருந்து சோளக்காட்டு பொம்மைகளால் தான் பயமுறுத்த முடியும். மனிதனுக்குத்தான் எவ்வளவு பேராசை! பூமி அவனுக்கு மட்டுமே விளைவித்துக் கொடுப்பதாக அவனுக்கு ஓர் சுயநலம். அது எல்லோருக்குமாக உபரிமணிகளை உற்பத்தி செய்கின்றது. அந்த மணிகள் பறவைகளுக்கு சொந்தம். அந்த மணிகள் விலங்குகளுக்கும் சொந்தம். சோளக்காட்டு பொம்மைகள் மனிதனின் கண்டுபிடிப்புகள். மனிதன் சோளக்காட்டு பொம்மைகளை தயாரித்த போது அவற்றை தன்னை மனதில் வைத்துக் கொண்டுதான் தயாரித்திருக்க வேண்டும். அவனும் பல நேரங்களில் பல இடங்களில் சோளக்காட்டு பொம்மைகளாகத்தான்
இருக்கின்றான். அவனுக்கு பயமுறுத்துவதில் மகிழ்ச்சி. தன் இருத்தலால் இன்னும் சிலர் நடுங்குவதால் அவனுடைய தன்முனைப்பு எகிறி குதிக்கின்றது. எதையோ சாதித்ததை போன்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகின்றது. அழகிய ஜென் கவிதை ஒன்று உண்டு. சோளக்காட்டு பொம்மை வயல் நடுவே உயிரற்று, ஆனால் எத்தனை உபயோகமாய். உயிரற்று இருப்பதனால்தான் உபயோகமாக இருக்க முடியும். உயிரற்ற சோளக்காட்டு பொம்மைகள் கூலி கேட்பதில்லை, போராட்டம் செய்யப் போவதில்லை. 8 மணி நேர வேலைதான் என்று வேலை நேரத்தை குறைக்க கோரிக்கை வைக்கப் போவதில்லை, மனு தரப்போவதில்லை, மன்றாடப் போவதில்லை. நிச்சயமாக கூடி நின்று கோஷமும் போடப் போவதில்லை. காரணம், அவை உயிரற்று இருக்கின்றன. அதனால் மிகுந்த உபயோகமாக இருக்கின்றன. நாமும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் சோலைக்காட்டு பொம்மைகளாக இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் நாம் சொன்னபடி கேட்டுக்கொண்டு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் இருந்தால் அவர்களை நமக்கு பிடித்துப் போகின்றது. எப்போதாவது அவர்கள் எதிர்ப்பு காட்டிவிட்டால் அவர்களை நாம் எதிரிகளாக நினைத்துக் கொள்கின்றோம். பாவம், அந்த பறவைகளும் சோலைக்காட்டு பொம்மையை மனிதன் என்று நினைத்து ஏமாந்து போகின்றன. ஏமாளி பறவைகள் இருக்கும் வரை மனிதன் சோளக்காட்டு பொம்மைகளைத்தான் அதிகம் சார்ந்திருப்பான். அசையாத பொம்மை என்று எப்படியும் ஒரு நாள் தெரிந்துவிடும். அதற்குள் கதிர் முற்றி அறுவடையும் ஆகிவிடும். அந்த பொம்மைகள் வைக்கோலோடு சேர்ந்து வைக்கோலாய், தீவனமாய் மாறிவிடும். கலீல் கிப்ரானின் கவிதை ஒன்று. சோளக்காட்டு பொம்மையிடம் கேட்கின்றார்கள், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று. அடுத்தவர்களை பயமுறுத்துகிறேன் அல்லவா, அந்த மகிழ்ச்சியே போதும் என்று பொம்மை குதூகலித்து சொல்கின்றது. தன்னை வைக்கோலால் திணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே இப்படி பயமுறுத்துவதால் பெருமை அடைய முடியும் என்று வேறொரு குரல் கூறுகின்றது. உண்மைதான். பயமுறுத்துவதால் நட்பு கிடைக்காது, அன்பு கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காது. பயமுறுத்துவதால் கிடைக்கின்ற பணிவு கூட உண்மையானதில்லை. அது மேல் மட்டத்தில் மட்டும் மென்மையாக இருக்கும். உள்ளுக்குள் எப்பொழுதும் கனன்று கொண்டிருக்கும். வெகுளியும் தந்திரமும். பைபிளில் ஒரு வாசகம் வருகிறது. புறாக்களைப் போல வெகுளியாகவும் பாம்புகளைப் போல தந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வாசகம். புறாக்களைப் போல் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பவன் எப்படி பாம்பைப் போல் தந்திரத்துடன் இருக்க முடியும் என்கின்ற கேள்வி எழுவது இயல்பே. புறாக்களை பாருங்கள், அவை எவ்வளவு மென்மையாக இருக்கின்றன. அவற்றின் கண்களில் எவ்வளவு சாந்தம் இருக்கின்றது. இதுவரை நாம் யாராவது புறா கொத்தி கேள்விப்பட்டிருக்க முடியுமா? காகங்கள் கொத்துவதுண்டு. சொல்லப்போனால் காகங்களுக்கு
ஞாபக சக்தி அதிகம். மற்ற பறவைகளைக் காட்டிலும் அதிகமான நாட்கள் காகங்கள் உயிர் வாழ்கின்றன. தன் கூட்டைக் கலைத்தவனை அவை மறப்பதில்லை. எத்தனை ஆண்டுகளானாலும் நினைவில் வைத்துக்கொண்டு அவனைத் தாக்க முயற்சி செய்யும். காகத்தின் எந்தக் குஞ்சாவது மனிதர்கள் கையில் அகப்பட்டதைப் பார்த்தால் அந்தக் குஞ்சை அவை சாகடித்து விடுகின்றன. ஒருவேளை பலவீனமான இந்தக் குஞ்சுகள் இன்னொரு மனிதனின் கைகளில் அகப்பட்டால் மிகவும் மோசமான தாக்குதலுக்கு உள்ளாகி இறப்பதைக் காட்டிலும் தன் அலகுகளால் இறந்து போகட்டும் என்று நினைக்கின்ற காரணமோ என்னவோ, புறாக்கள் சமாதான சின்னங்களாக இருக்கின்றன. ஆனால் காகங்கள்தான் கூடி வாழ்வதற்கு இலக்கணமாக இருக்கின்றன. ஆனாலும் சமாதானத்தின் சின்னங்களாக புறாக்கள் இருப்பதற்கு காரணம், காகத்தின் கண்களில் ஒரு குரோதம் தெரிகின்றது, ஒரு வன்மம் தெரிகின்றது. அவை யாரையும் நம்புவதும் இல்லை. மனிதனை நம்பி அவன் காலை சுற்றித் திரிகின்ற கோழிகள் மாமிசத்திற்காக பலியாகின்றன. மனிதனை சிறிதும் நம்பாத காகங்கள் நெடுநாட்கள் உயிர் வாழ்கின்றன. இந்த உலகத்தில் நம்பி சாவதும், நம்பிக்கையின்மையால் வாழ்வதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. புறாக்கள் அன்புமயமானவை, வளர்ப்பவர்களை நம்புபவை, அன்புமயமானவர்களின் தோள்களில் கூட அமரக்கூடியவை, யாரையும் காயப்படுத்தாதவை. தியாகத்திற்கு புறாக்களைக் காட்டிலும் பொருத்தமான உதாரணம் இல்லை. பாம்புகளை பொறுத்தவரையில் மேற்கத்திய நாடுகளில் ஒரு பயம் உண்டு. பாம்பு என்பது பழத்தை தின்னச் சொன்ன காரணத்தால் ஒரு கோபச் சின்னமாக சித்தரிக்கப்படுகின்றது. மற்ற விலங்குகளை தந்திரமாக பிடிப்பதிலும் அழிப்பதிலும் பாம்புகள் கொடூரத் தன்மை பெற்றவை. நாம் எல்லா பாம்புகளையும் பார்த்து பயப்படுகின்றோம். இந்தியாவில் 4 பாம்புகள்தான் விஷத்தன்மை உடையவை. நல்ல பாம்பு என்கின்ற நாகப்பாம்பு, கிங் கோப்ரா என்று சொல்கின்ற ராஜநாகம், வைப்பர் என்கின்ற விரியன், கிரைட் என்கின்ற கட்டுவிரியன் ஆகிய 4 பாம்புகள்தான் விஷத்தை கடைவாயில் தேக்கி வைத்திருக்கின்றன. கடலில் பாம்புகளில் விஷத்தன்மை உண்டு. உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட பிளாக் மாம்பா என்கிற பாம்புகள் ஆப்பிரிக்காவில்தான் இருக்கின்றன. ராஜநாகத்தின் விஷம் 3 cc அளவிற்கு, ஒரு யானையை கொல்லும் அளவிற்கு அதிக அளவில் உற்பத்தியாகிற விஷமே தவிர விஷத்தின் வீரியம் குறைவுதான். ஆனால் நல்ல பாம்புகளை பற்றி பல கதைகளை நாம் வைத்திருக்கின்றோம். பச்சை பாம்பு கண்ணை பார்த்து கொத்தும் என்றும், கொம்பேரி மூக்கன் கொத்திவிட்டு சுடுகாட்டிற்கு சென்று பிணம் வந்ததா என்று வேடிக்கை பார்க்கும் என்றும் கட்டுக்கதைகளை ஒட்டுமொத்தமாக அவிழ்த்து விடுகின்றோம். எண்ணற்ற பாம்புகளுக்கு விஷம் இல்லை. ஆனால் அவை இருக்கின்ற காரணத்தினால்தான் எலிகளின் தொல்லைகள் குறைகின்றன. அதிகமான எலிகளை இரவில் தின்னும் ஆந்தைகளை நாம் கெட்ட சகுனம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துவதால் இன்று ஆந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. எலிகள் இரவில்
வெளியே வருகின்ற காரணத்தினால்தான் அவற்றை உண்ணும் ஆந்தைகளும் இரவில் வெளியே வருகின்றன. புறாக்களைப் போல வெகுளியாக இருப்பது என்பது எந்த நேரங்களிலெல்லாம் ஒரு மனிதன் குழந்தையாக இருக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பது. குழந்தையை பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு குழந்தையைப் போல மாறிவிட வேண்டும். நாம் நம்முடைய நாய்க்குட்டியிடம் விளையாடுகின்ற பொழுது நம்மை ஒரு மனிதனாக தெரிவித்துக் கொண்டு விளையாடுவதில்லை. நாமும் அதன் அளவிற்கு மாறினால்தான் நம் அன்பு பரிமாற்றம் நிகழ்கின்றது. பூக்களுக்கு அருகே செல்கின்றவன் தானும் ஒரு பூவாக மாறிவிட வேண்டும். அதைப்போல கள்ளம் கபடம் இல்லாத மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது நாமும் குழந்தைகளைப் போல புறாக்களாக மாறிவிட வேண்டும். வெகுளியாக இருப்பவர்களிடம் விவரம் விவரமாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதைப்போல தந்திரமாக இருப்பவர்களிடம் தந்திரமாக இருக்க வேண்டும். தந்திரமாக இருக்க தெரியாததால் தான் சிறுத்தை புலி இனம் அழிந்து போனது. தந்திரமாக இருக்க தெரிந்த லெப்பர்ட் என்னும் சிறுத்தை இனத்தின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கின்றது. திருவிவிலியம் சொல்கின்றது, எப்பொழுது நீ புறாவாக இருக்க வேண்டும், எப்பொழுது நீ அரவமாக இருக்க வேண்டும் என்பதை நீயாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம். உம்முடைய சூழல் தீர்மானிக்கட்டும். நீ கண்ணாடியாய் இருந்து பிரதிபலி வேண்டுவதை மட்டும். உண்மை துறவி. ஹாசிட் கதை ஒன்று உண்டு. ஒரு ராபி ஜன்னல் வழியாக தெருவை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வழியே வந்த ஒரு இளைஞனை அழைத்து, நீ தெருவில் போகும்போது ஒரு பை கீழே கிடப்பதை பார்க்கின்றாய். அதை எடுத்து பார்த்தால் அதிலே நிறைய பணம் இருக்கின்றதை காண்கின்றாய். அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அவன் உடனே, அப்படி ஒரு பையை ஒரு நிமிடம் நான் வைத்திருந்தால் கூட தவறு அல்லவா? எனவே உடனே உரியவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று சொன்னான். அதற்கு அந்த ராபி, நீ ஒரு முட்டாள் என்று சொன்னார். அடுத்ததாக அந்த தெருவில் வந்த இன்னொரு இளைஞனை அழைத்து அதே விஷயத்தை சொல்லி, நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் பையை எடுத்து பார்ப்பேன். பையில் பணம் இருப்பதை கண்டதும் சுற்றுமுற்றும் பார்ப்பேன். ஒருவரும் நான் எடுத்ததை கவனிக்கவில்லை என்றால் நானே அதை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னான். அதற்கு அந்த ராபி, நீ ஒரு பேராசைக்காரன் என்று வைது அனுப்பி வைத்தார். அடுத்ததாக வந்த இளைஞனிடம் அதே கேள்வியை கேட்டபொழுது அவன் சிறிது நேரம் யோசித்தான். அவனிடமிருந்து உடனடியாக பதில் வரவில்லை. சற்று நேரம் கழித்து, நான் பையை எடுக்கும் பொழுது ஒருவேளை எனக்குள் ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுமேயானால் அதை நானே வைத்துக் கொள்வேன். மாறாக இறைமை என்னை ஆசீர்வதித்தால் அந்த நொடியில் இறைமை என்னை முழுவதுமாக ஆட்கொண்டால் நிச்சயம் நான் அதை அபகரித்துக் கொள்ளாமல் உரியவர்களிடம் சேர்க்க முயற்சிகள் செய்வேன் என்றான். அதை கேட்டதும் ராபி,
நீ உண்மையான ஞானி என்று சொன்னார். இந்த கதை பொருள் பொதிந்த ஒன்று. நிறைய நேரங்களில் உலகத்திற்காக நாம் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாம் வெளியே ஒன்றை பேசும்போதெல்லாம் நம் உள்மனது வேறொரு மாதிரியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் ஆசைகளை வைத்துக்கொண்டு வேண்டாம் என்று சொல்கின்றோம். அவற்றை ஒத்துக்கொள்கின்ற போது அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது. இவற்றையும் மீறி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு போலித்தனமாகவே இருக்கின்றது. உண்மையாக சிரிக்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்திலிருந்துதான் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால், பலர் சிரிக்காமலேயே செத்து விடுவார்கள். ராபியின் கேள்வியில் மிகுந்த சூட்சமம் இருக்கின்றது. அவர் சொன்னவை மிகவும் சிந்திக்க தக்கவை. முதலில் நுழைந்தவன் அந்த பையை ஒப்படைத்து விடுவேன் என்று ஒரு கணமும் யோசிக்காமல் சொன்னது, அவன் உண்மையிலேயே தன்னை சுய பரீட்சார்த்தம் செய்து சொன்னவை அல்ல. அப்படி சொன்னால் அவனை நல்லவன் என்று கருதி கொள்வார்கள் என்று நினைத்து சொல்லப்பட்டது அது. எதையும் சிந்தித்து பார்க்காமல் சட்டென்று வெளிவருகின்ற வார்த்தையில் ஆழமோ அர்த்தமோ இருக்க முடியாது. அழகிப் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தான் சமூக சேவை செய்ய வேண்டுமென்று பிரியப்படுவதாக சொல்லிவிட்டு அடுத்த 6 மாதங்களிலேயே ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கவர்ச்சி நடனம் ஆடுவதைப் போல அந்த பதிலுக்கும் உணர்விற்கும் தொடர்பில்லை. ஒரு நிமிடம் கூட வைத்திருக்காமல் கொடுத்து விடுவேன் என்று அவன் சொன்னதும் சரியான காரணமல்ல. ஏனென்றால் உரியவரை கண்டுபிடிக்கும் வரை அந்த பொருளும் நம் கைவசம்தான் இருந்தாக வேண்டும். அது உரியவர்களை போய் சேர்கிறதா என்பதை தெரிந்துதான் ஒப்படைக்க முடியும். இரண்டாம் அவன் தானே வைத்துக் கொள்வேன் என்று சொன்னான். அவன் உலகத்தைப் பற்றி சிந்திக்காத சுயநலக்காரன். அவன் வாழ்க்கையும் அப்படிதான். அபகரிப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களின் தொகுப்பாக இருந்திருக்க வேண்டும். மக்சிம் கார்கியினுடைய வழித்துணை சிறுகதையில் வருகின்ற ஒரு இளைஞன் அப்படிப்பட்டவன்தான். எப்போதும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பான். அவனுடைய நண்பன் அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்வான். பல நேரங்களில் அவனை காப்பாற்றுவான். பல நேரங்களில் தன் உணவையும் கொடுப்பான். அரவணைப்பை கொடுப்பான். ஆதரவை குடையாக்கி அதற்குள் அவன் நனைந்து விடாமல் பாதுகாப்பான். ஆனால் பிரச்சனை வரும் பொழுது அவனை தவிக்க விட்டுவிட்டு காணாமல் போய்விடுவான். இரண்டாம் அவன் இப்படிப்பட்ட ரகமாக இருக்க வேண்டும். அதனால் அவனை ராபி போற்றவில்லை. ஆனால் மூன்றாவதாக சந்தித்த நபர் உண்மையானவன். அவனிடம் துளியும் போலித்தனம் இல்லை, சுயநலமும் இல்லை. மனித மனம் ஒவ்வொரு நொடியில் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் அடைகின்றது. வாய்மையாக இருப்பவனே ஒரே நேரத்தில் கடினமானவனாகவும் காணப்படுகின்றான். அது நேரத்தை பொறுத்தது. மூன்றாம் நபர் இறைமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றான். அந்த பொருளை கையகப்படுத்தக் கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கின்றான். அதே நேரத்தில் தான் உடனடியாக கொடுத்து விடுவதாக சொல்லி மற்றவர்களை நம்ப வைக்க
முயற்சி செய்யவில்லை. தன்னை கெட்ட குணம் ஆட்கொள்ளாமல் இருந்தால் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற போதே அவன் தீய எண்ணத்தை விட்டவனாக உருமாறுகின்றான். எப்பொழுது ஒருவன் எந்த நிலையில் தான் எப்படி செயல்பட முடியும் என்று நினைக்கின்றானோ அந்த நொடியில் அவன் மனம் விழிப்புணர்வு பெற்றதாக மாறிவிடுகின்றது. ஒரு சின்ன பயிற்சி. கனவு கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் அந்த கனவிலிருந்து விழிக்க கற்றுக்கொண்டால் உங்களை அறியாமல் விழிப்புணர்வு மேம்படும். அதற்கு பிறகு உங்கள் உள்மனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஓசையை கூட உங்கள் செவிகள் கேட்கும். இறுதியான கட்டுரை, மன்னிக்கவும், நிறைவான கட்டுரை இன்றைய நிகழ்வில் எதிர்மறை சிந்தனை. இன்று இளைஞர்கள் எதிர்மறையாக சிந்திக்கின்றார்கள். வாழ்க்கையை பற்றிய அவநம்பிக்கை வாதம் அவர்களிடம் அதிகமாக இருக்கின்றது. எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனப்பான்மை அவர்களிடம் அதிகமாக வளர்ந்து வருகின்றது. எதிர்மறை சிந்தனை மாணவர்களை அழிவு பாதையை நோக்கி அழைத்து சென்றுவிடும். எந்த ஒரு முயற்சியிலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றையும் மீறி நல்ல விஷயங்களை பார்ப்பது என்பது நம்மை சுகமாக வைத்திருக்கின்ற ஒரு செய்தி. எல்லாவற்றிலும் தேடி பிடித்தாவது குறையை சொல்வது, குற்றத்தை சொல்வது என்பது நாளடைவில் நம் உடல் நலத்தை கூட பாதிக்கும். காரணம், நம் மனதிற்கும் உடலுக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கின்றது. மனம் சரியாக இல்லாவிட்டால் உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது. மனதில் மகிழ்ச்சி இருந்தால் பசியை கூட மறந்து விடுகின்றோம். ஆனால் தொடர்ந்து எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் உடலில் அதிக அமிலம் சுரக்கின்றது. அவன் முகத்தில் சுருக்கம் விழ ஆரம்பிக்கின்றது. அவன் சதை தொய்வுறுகிறது. தாடை தொங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். இன்னொரு மனப்பான்மை இருக்கின்றது. எதை பார்த்தாலும் இதைவிட சிறந்தது ஏற்கனவே எனக்கு தெரியும் என்று சொல்கின்ற மனப்பான்மை அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கான ஒரு உபயமாக இருக்கின்றது. ஆனால் நம்மிடம் எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான். பாரத பிரதமர் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு பள்ளி ஆசிரியர் விலாவாரியாக சொல்கிறார். ஆனால் அவர் பள்ளி ஆசிரியராக என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பாரத பிரதமருக்கு அறிவுரை கூறுகின்றார். நிறைய பேர் அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கடமைகளை மட்டும் சௌகரியமாக மறந்து போகின்றார்கள். ஓஷோவின் கதை ஒன்று உண்டு. ஒரு பிரெஞ்சுக்காரன், ஒரு ஆங்கிலேயன், ஒரு ஜெர்மானியன் ஆகிய 3 கைதிகளையும் தூக்கிலிடும் நாளன்று அவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலிருந்து தலை துண்டிக்கப்படும் இடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றனர். முதலில் பிரெஞ்சுக்காரன் படியேற்றப்பட்டு அவனிடம் தலை துண்டிக்கப்படும் இடத்தில் அவன் தலை மேல் நோக்கி இருக்க வேண்டுமா, கீழ் நோக்கி இருக்க வேண்டுமா, எதை விரும்புகின்றான் என்று கேட்கப்பட்டது. அவன் அதற்கு மிக சிறந்த திராட்சை தோட்டங்களில் இருந்து கிடைத்த பழங்களை கொண்டும் உயர்தரமான பாலாடை கட்டிகளை கொண்டும் வாழ்ந்ததனால் ஆசைப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் எதுவும் இல்லை. எனவே மேல் நோக்கிய நிலையிலேயே தன் முகம் இருக்கட்டும் என்றான். கத்தி கீழே விழும்பொழுது அதனை பார்க்கும்படியாக அவன் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டான். கத்தி அவிழ்த்து விடப்பட்டது. கழுத்தளவுக்கு மேலே
அரை அங்குல தூரம் இருக்கும் வரை அது மிக வேகமாக கீழே இறங்கி அதே நிலையிலேயே திடீரென நின்றுவிட்டது. இதற்கான காரணத்தை விளக்க முடியாமல், இதனை ஆண்டவனிடமிருந்து வந்த ஒரு அறிகுறி என அந்த அதிகாரிகள் கூறி கைதியை விடுதலை செய்தனர். அடுத்தபடியாக ஆங்கிலேயன் அந்த கில்லட்டினுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதே வினா அவனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவன், நான் எங்கள் ராணிக்கு விசுவாசமாக பணியாற்றினேன். ஆங்கிலேய நாகரிகத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு உதவி செய்துள்ளேன். இதைக் கண்டு நான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எனவே மேல் நோக்கி பார்த்தே எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என்றான். அவன் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டான். கத்தியும் அவிழ்த்து விடப்பட்டது. மீண்டும் கடைசி நேரத்தில் கத்தி அவனது கழுத்துக்கு மேலே அரை அங்குல தூரம் இருக்கும் பொழுது திடீரென நின்றுவிட்டது. இதுவும் இறைவனிடமிருந்து வந்த ஓர் அறிகுறி என அந்த அதிகாரிகள் நினைத்து கைதியை விடுதலை செய்தனர். அடுத்தபடியாக ஜெர்மானியன் கொணரப்பட்டு அதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவன், நான் உங்கள் வினாவிற்கு விடையளிக்கும் முன்பாக அந்த இயந்திரத்தை நீங்கள் சரியாக்கும் வரை அதற்கு அடியில் நான் இருக்க மாட்டேன் என்று நிபந்தனையிட்டான். நமது இளைஞர்களும் அந்த ஜெர்மானியனைப் போல நிபந்தனையிடுபவர்களாக இருக்கின்றார்கள். எங்கேயாவது ஏதாவது பிசகு நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்துகின்றார்கள். பூதக் கண்ணாடியால் பூங்கொத்துகளை பார்க்கின்றார்கள். எங்கே குற்றம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். யாரை வேண்டுமானாலும் எளிதில் குறை சொல்லலாம் என்று நினைக்கின்றார்கள். இன்று மிக சின்ன வயதில் சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும் வருகின்றது என்கின்றார்கள். ஒருவேளை நம்மிடம் உற்பத்தியாகும் கசப்புதான் சிறிய வயதிலேயே நம்மிடம் பாதிப்பையும் உடல்நல குறைவையும் ஏற்படுத்துகின்றதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் வாழ்க்கை என்பது நம்பிக்கை நிறைந்தது. கூட்டை விட்டு பறக்கின்ற பறவைகள் கூட நம்பிக்கையோடு பறக்கின்றன. இன்று நாள் முழுவதும் நாம் சுகமாக இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றன. இளையோர்கள் அனைவரும் புன்னகையோடு உலகத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் மீது பூக்கள் சொரியும். ஆட்சியர் வே. இறையன்பு அவர்கள் எழுதிய 7வது அறிவு என்ற புத்தகத்தின் முதல் பாகத்திலிருந்து மொத்தம் இன்று 5 கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. பிரதிபலித்தலும் பின்பற்றுதலும் என்ற தலைப்பிலும், சோளக்காட்டு பொம்மை என்ற தலைப்பிலும், வெகுளியும் தந்திரமும் என்ற தலைப்பிலும், உண்மைத் துறைவி என்ற தலைப்பிலும், எதிர்மறை சிந்தனை என்ற தலைப்பிலும் இந்த கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. மொத்தம் இந்த புத்தகத்தில் இது போன்ற 70 சிறு சிறு சிந்தனையூட்டும் கட்டுரைகள் நிறைந்துள்ளன. வாய்ப்புள்ளவர்கள் 7வது அறிவு என்ற இறையன்பு அவர்களுடைய 3 பகுதிகள் இந்த புத்தகம் நிறைந்துள்ள புத்தகம். வாய்ப்பு இருக்கும் பொழுது வாசிக்க அன்புடன் வேண்டுகின்றோம். நான் கல்லூரி படித்து முடித்த காலத்தில் இந்த புத்தகம் என்னுடைய வாழ்வியல் பாதைக்கு ஓர் வழிகாட்டியாக அமைந்திருந்தது. நிச்சயமாக பலரது கண்களை திறக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும். இதயத்தின் மொழியை அறிவோம், நம்மில் நாம் தெளிவோம்,
நமது வாழ்வியல் சிந்தனைகளை இன்னும் இன்னும் செழுமைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இதயத்தின் மொழி அப்படின்ற தலைப்புல 7வது அறிவு அப்படின்னு நம்ம இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய புத்தகத்துல இருந்து சில சிந்தனைகளை பகிர்ந்துகிட்டார் தோழர் ஆரோக்கிய புருட்டா அவர்கள். இணைய கோளாறு காரணமாக ராஜராஜேஸ்வரி அவர்களால் இணைய முடியவில்லை. அதனால 7வது அறிவிலிருந்து சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். போல செய்தலும் பிரதிபலித்தல் இதை பத்தி ரொம்ப சிறப்பான ஒரு குரு சிஷ்யன் கதை மூலமாகவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. போல செய்தல் அப்படிங்கிறது நம்ம அது அப்படியே ஒருத்தங்களை செய்யறதா இருக்கும். நம்மளுடைய உண்மையான சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது. பிரதிபலித்தல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா போல செய்தல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி அந்த குரு சிஷ்யன் கதை மூலமாக ரொம்ப சிறப்பா பகிர்ந்துக்கிட்டாரு. அதே மாதிரி சோளக்காட்டு பொம்மை கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம சொல்றதெல்லாம் செய்யும். உயிர் இல்ல, ஆனா அது நம்ம சொல்றதெல்லாம் செய்யும். அதே மாதிரி மனிதர்களையும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அடுத்தவர்களை சோளக்காட்டு பொம்மை கிட்ட கேட்கும்போது அடுத்தவர்களை பயமுறுத்தும் இந்த மகிழ்ச்சியே போதும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கவிதையும் இருக்கு. அப்படி இல்லாமல் சோளக்காட்டு மனிதர்களைப் போல பொம்மைகளைப் போல மனிதர்களை நாம் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக வெகுளியாக இருப்பதும் வெகுளியும் தந்திரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வெகுளியாக இருக்கிறது அப்படின்னா நம்ம புறாக்கள்லாம் வெகுளியாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். தந்திரமாக இருக்கக்கூடியது அரவம் அப்படின்றதும், சிறுத்தைகள் இனம் ஏன் அழிந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்களால தந்திரமா இருக்க முடியல. ஆனா லெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு சிறுத்தை இனம் மட்டும் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது காரணம் என்னன்னா அவங்க தந்திரமாக இருக்காங்க. நம்ம எப்ப தந்திரமாக இருக்கணும், நம்ம எப்ப வெகுளியாக இருக்கணும், நம்ம எப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மள நாம அந்த கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதும், நம்ம எப்பவுமே வெகுளியாகவோ எப்பவுமே தந்திரமாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கருத்துக்கள் அழகா வெளியாகின. நம்ம அடுத்ததாக ஒரு கதையில ஒரு கைப்பையை கீழ போடும்போது, "அதை எடுத்துக்குவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது 3 இளைஞர்கள் வெவ்வேறு மாதிரியான பதில்கள் சொல்றாங்க. எடுத்த உடனேயுமே, "இல்ல நான் அந்த கைப்பைய திருப்பி குடுத்துடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எதையுமே யோசிக்காம நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு நல்லவங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சொல்ற மாரியான ஒரு பதிலாக இருக்கும். நிறைய பேர் அப்படிதான் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுவாங்க. உள்ள அந்த வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாம் இருக்கும். ஆனா வெளிப்படையாக பேசும்பொழுது, "இல்ல நான் உடனே குடுத்துருவேன்" அப்படிம்பாங்க. ஆனா இன்னொருத்தன் கிட்ட கேட்கும்போது, அந்த இளைஞன் சொன்னது என்னன்னா, "நான் அந்த கைப்பையை எடுப்பேன். அந்த நேரத்தில் இறைமை என்னை சரியாக வழிநடத்தினால், இறைமை என்னை ஆட்கொண்டால், நான் அந்த கைப்பைய நான் திருப்பி குடுத்துடுவேன்." அப்படிங்கிறது தான் ஒரு ஞானியின் மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே சொல்லாம, உடனே யோசிச்சு சொல்றது தான் சிறப்பான ஒரு மனநிலையா இருக்கும். அதுமில்லாமல் நான் நல்லவன் அப்படின்றது வெளிய மட்டும் காமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேரு அந்த மாரி தான் வெளிப்படையாக மட்டும் நல்லவர்களாக காமிச்சுக்கிட்டே போறாங்க. உள்ளத்திலிருந்து யோசிக்கிறதே நம் வாயில் வார்த்தைகளாக வருவது கிடையாது. நம்ம சிரிக்கிறது கூட உள்ளத்திலிருந்து சிரிப்பதில்லை. பெரும்பாலும் உதட்டளவில் தான் சிரிக்கிறோம். உண்மையாக உள்ளத்திலிருந்து தான் சிரிக்கணும் அப்படின்னா நெறைய பேருக்கு சிரிப்பே தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எதிர்மறை சிந்தனைகள் பற்றி நிறைய தகவல்களும் பகிர்ந்துகிட்டார். எதிர்மறை சிந்தனைகள் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கும், மனதிற்கும் கேடாக முடியும் அப்படிங்கிறதும், நம்ம எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனைகள் நமக்கு தேவை அப்படிங்கிறதும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, உதாரணத்துக்கு ஒரு பள்ளி ஆசிரியர் அப்படின்னா, அந்த பள்ளி ஆசிரியருக்குடைய கடமைகளை மட்டும், வேலைகளை மட்டும் செய்தால் போதும். ஆனால் அவர் பாரத பிரதமருக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படி இல்லாமல் முதலில் நம் கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், இந்த மாதிரி பல கருத்துக்கள் இன்றைக்கு 7வது அறிவு அப்படின்ற புத்தகத்துல இருந்து இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் பகிர்ந்து கொண்டார். மிக்க மிக்க நன்றி. மஞ்சு பார்கவி, வணக்கம். நீங்க பேசலாம். மஞ்சு பார்கவி. ரேவதி, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். பேசுங்க மஞ்சு பார்கவி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கிய பிரிட்டா அவர்கள் இதயத்தின் மொழி என்ற தலைப்பில்
ஆஹ் ஒரு சூழலில் காரணமாக தாங்களாகவே அந்த தலைப்பினை எடுத்து பேசியதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சகோதரரே. ஆஹ் இதயத்தின் மொழி, நாம் எந்த அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்தது என்றே கூறலாம். ஆஹ் ஒரு சோளக்காட்டு பொம்மை, ஒரு உனக்கு என்ன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா, மற்றவர்களை பயமுறுத்துறதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அது மனிதர்கள் மனத்திலும் இருக்கு அப்படின்றத அழகாக எடுத்து கூறினார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஈகோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பாஸ்ட்டை வந்து நினைச்சு அவங்கள ஒரு எதிரானவர்களா நம்ம நினைக்கிறது, இதெல்லாம் தான் அடிப்படை காரணம் அப்படின்றத அழகா கதைகளின் வாயிலாக எடுத்து கூறினார்கள். ஆம், உண்மையாலுமே இப்ப இன்று இருக்கிற கால சூழ்நிலையில நல்லவர்களைப் போல இருப்பவர்கள் நல்லவர்களா என்று நாம் ஒரு முறை சாதுரியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதே இன்றைய நிகழ்வில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருந்தது. எந்த நேரத்தில் நாம் தந்திரமாக இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் நாம் வெகுளியாக இருக்க வேண்டும், ஒரு குழந்தையோடு இருக்கும்போது நம் குழந்தையாக மாற வேண்டும் என்பதைப் போல நல்ல சிந்தனைகள் இன்றும் நம் மனதுக்குள் காலை நேரத்தில் வந்து ஒரு மனமாற்றத்தையும் மனதில் ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்தியது. அருமையான ஒரு நிகழ்வு. மிக்க நன்றி. நன்றி. சரித்திரம் படிப்போம் குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. இங்கு கேட்பாளராக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க மஞ்சு பார்கவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் மேலான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு அண்ணா வந்து நம்மளுக்கு புத்தாண்டு பரிசா நிறைய பகிர்வை வந்து அண்ணா கொடுத்தது தான் எளிமையோட ஒரு பரிசுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்பவுமே வெகுலியா இன்னசென்ட்டா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு, அதே வந்து நம்மள ஒரு கேடயமா இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, அது எங்கெங்க வந்து வெகுளியாக இருக்கணும், எங்கெங்க வந்து நம்ம சாதுரியமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பறவைகளும் விலங்குகளையும் வச்சு சொன்ன எடுத்துக்காட்டுகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குரு சிஷ்யன் அந்த இதுலயும் பிரதிபலித்தலும் அந்த விஷயத்துலயும் அதே போலதான். நீங்க எல்லாமே நீங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளா வந்து புதுசா வந்து எதையுமே செஞ்சிட முடியாது. ஆனா அதுல இருந்து என்ன நம்ம மத்தவங்களை காப்பி பண்ணாம பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு தேவைப்படுற விஷயமாக இருக்கு. அதே போல அந்த தூக்கில போடுறவங்க அந்த விஷயத்தை பொறுத்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு நம்மளுக்கு ஏன் நோய்கள் வந்து இளமையிலேயே வருது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டின மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அண்ணாவுடைய ஒவ்வொரு வார்த்தை சொன்னதுமே அதுல நம்ம என்னென்னலாம் நம்மளால இன்னையிலேருந்து நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சில மாற்றங்களாக வந்து நம்மளால எடுத்துட்டு போக முடியும். அது சரியான பருவத்துல வந்து அண்ணா கிட்ட போனனாலதான் இப்போ ஆரோக்கிய பிரிட்டோ அப்படிங்கிற ஒருத்தர்னால எத்தனை பேர் வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமான தருணம். இதே போல நம்மளும் இன்று யார் யாருக்கு தேவைப்படுது, இளைஞர்களாகட்டும் யார் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கொண்டு சேர்த்தனோம்னா இதே போல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கும் கிடைக்கும். இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொன்னா இன்னைக்கு விதை போடுவதல் மாதிரிதான். ஏன்னா நமக்கு தெரியாம தான் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கோம். இது போல நல்ல படைப்பாளிகளின் வந்து புத்தகங்கள்ல வந்து நம்ம குழந்தைகளுக்கு பரிந்துரை செய்யறதும் சரி, நமக்குமே நம்ம படிக்கிறதும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா ஒரு உதாரணம். மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விஜயகுமாரிம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, குருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரேட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மாவுக்கும் பல கோடி நன்றிகள். இந்த குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயணம் போயிடலாம். நம்ம இப்போ புது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த வாழ்த்து உங்களுக்கு
உரிதாகட்டும். உம், கண்களை மூடிக்குவோம், அமைதியாக உட்காந்துக்குங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்வாங்கிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அன்பு உள்ளம் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்கள் நிறைய கதைகளை கூறினார்கள். அது ஒவ்வொன்றும் எடுத்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய அர்த்தம் அதில் புதைஞ்சிருக்கு. எனக்கு ஒவ்வொன்றையும் வந்து கற்பவள்ளி மாதிரி சொல்ல தெரியாது. நான் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கேட்டேன். இதெல்லாம் நம்ம இளைய சமுதாயத்துக்கும் நமக்கும் ரொம்பவே தேவை. நிறைய நிறைய நீதி கதைகளை சொன்னாங்க. அந்த பணம் பை கீழே இருந்து எடுத்தவங்க 3 பேரும் எப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு ரொம்ப விரிவாக பேசினாங்க. அதே மாதிரி குரு சிஷ்யன் கதையும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொன்றுலேயும் நம்ம உள்ளே போய் உணர்ந்து பார்த்தோம்னா நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். நம்மளும் அந்த மாதிரிலாம் செய்யணும். இந்த சோளக்குள்ள பொம்மையை பற்றி இப்போ ஒரு சிலர் அப்படி தான் நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. சோளக்குள்ள பொம்மை மாதிரியே ஐயா அவங்க நல்ல சொல்லி புரிய வச்சாங்க. நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து வாழ்ந்து காட்டணும், நடந்து காட்டணும். இளைய சமுதாயத்துக்கு நிறைய நம்மளால் இப்படியெல்லாம் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஐயா அவங்க ரொம்ப அற்புதமாக காலையிலேயே விதைச்சிருக்காங்க. இது வந்து விதைன்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் நம்ம எடுத்து உணர்ந்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆரோக்கிய பிரட்டோ அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. சரண்யா பாலாஜி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மிகவும் அழகு ஆரோக்கிய பிட்ரோ சகோ அவர்களே.
ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யணும், இவங்க வருவாங்க, இவங்க பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து யாருமே அவங்க வராத போதும், அந்த இடத்தை நிரப்புவதற்காக நீங்க செய்த விஷயங்கள், இந்த சொன்ன கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா, அற்புதமா இருந்துச்சு. ஒரு விஷயத்த நம்ம இல்லன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த விஷயத்துக்காக அ இப்படியும் நம்ம அது வழி நடத்தலாம். இந்த விஷயங்களை நாம் கூறினால், இவங்களுக்கு வந்து நல்லது யா சில விஷயங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி சொன்னது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லா கதைகளுமே வந்து ஒருத்தர் வந்து அந்த என்ன சொல்றது? என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்களை எல்லாம் வந்து கேட்கும்போது, காலையில உங்களுடைய பேச்சுக்கள் கேட்கும்போது மிகவும் அழகு. எல்லாம் போல அப்படின்ற இல்லாம நம்ம பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ற கதையும், நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இல்லாம, ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள் மூலமாக நெறைய விஷயங்கள நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். மிகவும் நன்றி. அத ரீகலெக்ட் பண்ணி அழகா சொன்ன கற்பகவள்ளி அக்காவுக்கும் நன்றி. மற்றும் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சரண்யா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். சரித்திரம் படிப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். போர்க்கால நடவடிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் எப்போதுமே. அந்த போர்க்கால நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த முன்னேற்பாடும் இல்லாத காலத்தில் கூட நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தரும். அதுதான் நமக்கு இன்னைக்கு டேக்அவேயா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து எஸ்பெஷலி இறையன்பு ஐஏஎஸ் அவரோட கதையை நீங்க அவருடைய கதை தொகுப்புகளை, கட்டுரை தொகுப்புகளை வாசிக்கும் போது அவரோட இது முழுக்க முழுக்க இளைஞர்களோட பார்வையாவோ, இளைஞர்களோட மாற்ற சிந்தனைக்கு என்ன வேணுமோ அதை தான் விதைச்சிருப்பாரு. அதை வந்து அவரோட தனிப்பட்ட கருத்தாவோ இதா சொல்லாம குட்டி குட்டி கதைகளாவே சொல்லி அதை ஒரு மாலையா போட்டிருப்பாரு. அது ஏன்னா நிறைய விஷயங்களை நாம சொல்லும் போது ஏத்துக்க மாட்டோம். யாரோ யாருக்கோ நடக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை ஏத்துக்குவோம். பாதி விஷயங்கள் 10% தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. மீதி 90% வந்து நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை அணுகிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த இந்த இன்னைக்கு நிகழ்வு நிறைய கதைகள் நீங்க சொல்லும் போது கூட ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு ம், மாற்று சிந்தனை நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அந்த கில்லட் கதையை நீங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு 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 பதட்டமான ஒரு மனநிலை இருந்தது. அ ஏன்னா சில நம்ம நினைக்கிறத நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம் கதை கேட்கும்போது. புதுசா ஏதாவது நடக்குதான்னு எதிர்பார்ப்போம். இந்த 2 விஷயங்களையும் வந்து கதைக்குள்ள சொல்றது, இது 2ம் இல்லாம 3வதா ஒரு விஷயங்கள வந்து சொல்லி, அத மடைமாற்று பண்ணி இன்றைய இளைய சமுதாயத்தின் சிந்தனை இப்படிதான் இருக்குன்னு அதுல முத்தாய்ப்பா முடிச்சிருந்தது ரொம்ப 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 அருமை அது. நெறைய சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்வு வந்து எ ஒரு பாடம் தான். எனக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் எப்பவும் எதுக்கும் தயாரா இரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ். அப்புறம் வாழ்க்கைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டோ, இல்ல நம்ம எடுத்துக்கிறது மட்டும் இல்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வு தான். அது எப்போ நம்ம கொண்டாட்டமா இருக்கிற மனநிலை இருக்குமோ, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இலகுவா இருக்கும். பறவையைப் போல. இல்ல நம்ம வந்து கனமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானேங்கிற ஒரு ஒரு தாட் நமக்குள்ள இருக்கும்போது, மற்றவங்க நம்ம வாழ்க்கைய மாத்திற முடியாது. நம்ம நெனச்சா தான் நம்ம வாழ்க்கையில அது இலகுவா பயணிக்கிறோமா, இல்ல கடினமான சூழ்நிலைய கடக்குறோமா அப்படிங்கிற விஷயங்கள நம்ம உணர முடியும். அந்த உணர்வ வந்து இப்படிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சு உணரும்போது, அது ஒரு பாடமா இருக்கும். மற்றவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். நம்மளுடைய வாழ்வியல்ல அடுத்த ல அ படிநிலைக்கு போறதுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பாடங்கள் கற்றுக்கொண்டே தான் இருப்போம். எல்லா இடங்கள்ல இருந்தும். அத நம்ம எடுத்துக்கிறதுமாவே வச்சிருந்தோம்னா, நெறைய விஷயங்கள நம்ம வந்து அழகா கடந்து போலாம். ஒரு 3ஆம் அ இது நிலையிலிருந்து பார்க்கும்போது, நம்ம அதுக்கு முடிவெடுக்கிற தரமும், அ ஒரு அதுக்குண்டான மனோதர்மமும் அதுக்கு வரும். பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளால எந்த விஷயத்தையும் அ தீர்வு சொல்ல முடியாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் அன்னைக்கு. கதைக்குள்ள
நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நியூஸ் வாசிக்கிறவர் வரலைன்னா அவரே வாசிச்சிடணும். அது மாதிரி தான் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு நிறைய தடவை பார்த்துருக்கேன். இது ஒரு பெரிய நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு உணர்வை தான் எனக்கு எப்போதும் கொண்டு வரும். அதில் ஒரு இறையாண்மை இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும். அதில் இதெல்லாம் தாண்டி யாரும் ஏமாந்து போகக்கூடாதுங்கிற ஒரு பெரிய மனித தர்மம் ஆரோக்கிய பிரிட்டோட்ட நான் அன்னைக்கு பார்த்தேன். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆனால் வந்து அதை செய்யலை அவர். அது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பதிலாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம் இல்லையா? இது முடியலைன்னா அதுக்கு ஒரு ரீசனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதான் என்னோட ஆசிரியர் சொல்லுவார், கம் வித் ரிசல்ட் நாட் வித் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரீசன் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு இடம் வந்துருச்சுனாலே நம்ம ரிசல்ட்டுக்கு தயாராகிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம அந்த அந்த ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்திருப்போம். அது இன்னைக்கு ஒரு பாடமாக இருந்தது. நன்றி. தளத்திற்கு நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்களை அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. பிரதருக்கு நீ வாசிப்புக்கு நன்றி. சொல்ற மாதிரி நாங்க எல்லாரும் வந்துட்டு யாரும் என் ப்ரோக்ராம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஏமாந்து போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் உண்மையிலுமே அது அவங்க பிரதர் சொல்றப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. நன்றிங்க பிரதர் நீயோட வாசிப்புக்கு. நான் நேத்து ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதோட இன்னைக்கு நான் இந்த கதையில அனிமல்ஸோட ஒவ்வொரு இதுவும் குணத்தையும் சொல்ற ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஜீவன் கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டரா நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் கூட வந்ததில்ல. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல என்ன நேத்து நடந்ததுன்னா, நான் காலையில தோசை ஊத்திட்டு கொஞ்சம் எப்போதும் சாப்பிடல அப்படின்னா உடனே எடுத்துட்டு போய் அங்க பின்னாடி தோட்டத்துல ஒரு அணில் காக்காக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கேன். அதுல சாப்பாடு மிச்சம் இருக்கதை வச்சிருவேன். நேத்து கொஞ்சம் லேட்டா வச்சேன். அது கொஞ்சம் தோசை காஞ்சிருச்சு, வெயில் நாள்னால ட்ரை ஆயிடுச்சு. அதை சின்ன சின்னதா பிச்சு அங்க போய் அது எப்போதும் சாப்பிட்ற இடத்துல வச்சுட்டேன். காக்கா வேகமா வந்தாங்க. வந்துட்டு டேஸ்ட் பார்த்தாங்க. ட்ரையா இருந்தது தெரிஞ்சுட்டு, வாஷ் பேசன் தண்ணி வெளியில போற மாதிரி நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் அப்பப்ப திறந்து விடுவேன். வெயில் நாள்னால குருவி எல்லாம் குளிச்சுட்டு போவோம். அணில எல்லாம் தண்ணி அதுலதான் குடிப்பாங்க. அந்த தண்ணியில அந்த நான் எடுத்து போட்ட அந்த தோசையெல்லாம் கொண்டு வந்து அந்த தண்ணியில போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காக்கா வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு போறாங்க. எனக்கு அதை பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு அடுப்புல பாத்திரம் வச்சு ஃபுட்டை போட்டுட்டு வேகிற வரையிலும் வெயிட் பண்ணுவோம்ல, நமக்கு பக்குவப்படுத்துற மாதிரி அது பக்குவப்படுத்தி சாப்பிட்றதோ அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது எப்போதும் அது நான் தண்ணியில இது பண்ணி சாப்பிடும். அது ஒரு திங்கிங்கா பார்த்தது இல்ல. நேத்து அது வெயிட் பண்ணி நிக்கிதுக்கு வெயிட் பண்ணது ஒரு ½ செகண்ட் ஒரு நிமிஷமாவது இருக்கும். வெயிட் பண்ணி அப்புறமா எடுத்துட்டு போனாங்க. அப்பதான் நினைச்சேன், குக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, குக் ஆகிறதுக்குன்னு எனக்கு தோணுச்சு. அது கரெக்டா இன்னைக்கு காக்கா பத்தி சொல்றப்ப ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நன்றிங்க நான் வாசிப்புக்கு. மிக்க நன்றிங்க சசிகலாமா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அனுபவத்தோட சேர்ந்து பகிர்ந்துகிட்டதற்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரிட்டோ சகோதரர் நல்ல சிறப்பா அந்த கதை வாசிப்பு 7ஆம் அறிவு புத்தகத்துல இருந்து வாசித்தாரு. சரவணன் கண்ணா சகோதரர் சொன்ன மாதிரி இன்றைய நிகழ்வு ராஜராஜேஸ்வரி அவர்களுடைய நிகழ்வு. அவங்க வர முடியாத காரணத்தினால எப்போதுமே பிரிட்டோ சகோதரர்கிட்ட நான் பேசியிருக்கேன் முன்னாடி. கைவசம் என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஒரு சூழல் ஒரு சிறப்பு விருந்தினரை ஆட்டோ சங்கர் நினைக்கிறேன் அவரு தாமதமாயிடுச்சு. 6 மணி ஆரம்பிச்சு அவருக்கு இணைய முடியலையா, கால் எடுக்கல போல. ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை. அறிக்கைப்பட்ட சகோதரர் ஏன்னா இது தலைப்புனா ஏதாவது பேசிடலாம், ஆனா சிறப்பு விருந்தினர் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு
ஒரு பதட்டமான சூழ்நிலை. அந்த இடத்துல கற்பகவள்ளி அவங்க வந்து அந்த வாரத்துல அந்த திங்கள் முதல் வெள்ளி வரை நடந்த அந்த நிகழ்வுகளை அந்த ஒரு 25 நிமிஷம் வந்து தொகுத்து வழங்கினாங்க. அது உட்கார்றவங்க அமைதியா என்ன வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல அந்த டயத்துல கற்பகவள்ளி அவங்க அந்த 5 நாள் சிறப்பா பேச்சாளர்கள் பேசினதை அப்படி தொகுத்து சரியா முடிக்கிறாங்க. அவர் உள்ள வந்து நுழையிறாரு சிறப்பு விருந்தினர். அதுதான் இந்த சகோதரர் ஆரோக்கியப்பட்ட சகோதரருக்கும் கற்பகவள்ளி அவங்களுக்கும் ஒரு ஒரு அந்த செகண்ட்ல வந்து என்னத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது சிறப்பு. இதுல சகோதரர் இந்த கதைகளை வந்து அந்த முதல் கதை நமக்கு அந்த முதல் கதையில இருந்து நான் எடுத்துக்கிட்ட அந்த இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, தனித்திறமை இருக்கு. அதை கண்டறிந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. சோளக்காட்டு பொம்மை வெறும் வைக்கப்புழு தான். ஆனா பறவைகள்லாம் அது ஏமாந்து இவன் மனுஷன் தான் நிக்கிறான், நம்ம போகக்கூடாது பக்கத்துல அப்படின்னு பறவைகள்லாம் அத நினைக்குது. ஆனா அந்த பொம்மை கடைசி அறுவடை செய்யும் போது வைக்கல் அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது வந்து அமைதியா வெறும் பொம்மை தான். ஆனா பறவைகளுக்கு என்னைக்காவது இது தெரிஞ்சிடும். ஏன்னா எங்க ஊர்ல இந்த மாதிரி வைக்கும்போது சில அறிவாளி பறவைகள் வந்து இது வெறும் பொம்மை தான் நினைச்சிட்டு தானியங்களை எடுத்து அந்த பொம்மை மேலேயே உட்காந்து சாப்பிட்டதையும் நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த பெருமிதம் கொள்ளக்கூடாது. அந்த அந்த பொம்மை மாதிரி நம்ம அதான் ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்ம வந்து பெருசா நம்ம காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம போலி தான் அப்படிங்கிறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இந்த வெறும் வாயாலே வடை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த 3 நபர்கள் ஒரு பைய வழியில கிடக்குது. அந்த பைய வந்து அது என்னன்னே தெரியல, சரி ஏதோ கிடக்குது அப்படின்ட்டு ஒரு நல்லவன்ங்கிற எல்லாரும் நல்லவன் நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இது பண்றது வந்து அது சரியா தவறா, இது உண்மையிலேயே ஒரு உரிமையாளரா அப்படின்னு தெரியாம அது ஏனோ தானோன்ட்டு நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. சுயநலத்தோட அது யாருக்கும் தெரியாம யாரும் பார்க்கலையே அப்படிங்கிறதுனால அந்த பையன் நம்மளே வச்சுக்கணுங்கிற அந்த சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. 3வது நபர் மாதிரி நம்ம ஒருவேளை இதை நம்ம எடுத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பயம் நம்ம மனசுல இருக்கணும். அதை உரியவர்கிட்ட கரெக்டா பார்த்து கொடுக்கணும். இது தவறு அப்படிங்கிறத ஆய்ந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது. எல்லா கதைகளையுமே ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு. அந்த பாம்போட இது வந்து மொத்தமே 4 பாம்புக்கு தான் விஷம் இருக்கு. அதுல கொம்பேரி முக்கன் பாம்பு கொத்திட்டு சுடுகாட்டுல போய் வெயிட் பண்ணுமா, அவன் என்ன வரலையா அப்படின்ட்டு. அது புதுசா எனக்கு இருந்துச்சு. பச்சை பாம்பு கண்ணை பார்த்து தான் கொத்தும் அப்படிங்கிறதும். ஸோ இந்த மாதிரி சில தகவல்களும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி புறா போல வெகுளியாவும் பாம்பை போல தந்திரமாவும் மொத்த பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய கதைகள் மூலமாக நிறைய கருத்துக்களை நான் எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றி சகோதரர். தளத்திற்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க அருள் செவியர் சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நிறைய தகவல்களை முன்னாடி நடந்ததெல்லாம் கூட நினைவில் வச்சு அதை வந்து பாராட்டி தெரிவிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மிக்க நன்றிங்க சார். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். விஜயாலேன் சார் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை குறுஞ்செய்தி வாயிலாக பகிர்ந்திருக்கிறார். மிக்க நன்றி. எல்லோரும் பேசியாச்சுன்னா நம்ம நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். ரொம்ப சிறப்பாக இன்றைய நிகழ்வில் 7ஆம் அறிவு அப்படிங்கிற புத்தகத்தில் இறையன்பு IAS அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து நிறைய கருத்துக்களை நாம் இன்று பகிர்ந்து கொண்டோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தோழர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாழ்க்கை ஓர் வரம் என்ற தலைப்பில் திருமிகு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுடைய சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி.
5, 4, 3, 2, 1. நன்று.